ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிப்போம். தேவனுக்கு பயப்படுங்கள், தேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. இரண்டாவது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 103:11. மூணாவது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. நாலாவது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17. ஐந்தாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. 6, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 7, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. 8, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. 9, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19. 10, தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களும் குறுகி போகும். நீதிமொழிகள் 10:27. 12, கர்த்தருக்கு பயப்படுகிறவனிடத்து திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 14:26-27. 13, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. இந்த 13 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தருக்கு பயந்து நாம் அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும், பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளை காத்து பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பார். நோய் நொடி இல்லாமல் தேவன் காத்துக்கொள்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய